அந்த சற்று ஏற்று இறக்கங்கள் காங்கிரஸ் மற்றும் பாஜகவிடையே இருந்தாலும் பெருவாரியான தொகுதிகள் காங்கிரஸ் முன்னிலையில் தான் நம்மளால் இந்த முடிவுகள் என்று பார்க்க முடிகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. தொடர்ந்து விருந்தினர்களோடு பேசுவோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. வரிசையாக இஸ்லாமிய மக்கள், தட்டு நிறைய சீர்வரிசைகள், இப்படி அணிவகுத்துச் செல்வது கோயில் குடமுழுக்கு விழாவிற்கு. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில் மந்தையம்மன் மற்றும் வீர ஆஞ்சநேயர் கோயில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொள்ள ஒத்தக்கடை மற்றும் சுற்றுப்புற இஸ்லாமியர்களுக்கு கோயில் நிர்வாகிகள் அழைப்பு விடுத்திருந்தனர். அதன் பேரில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்று 33 தட்டுகளுடன் சீர் வழங்கினர். கோயிலுக்குள் வந்த இஸ்லாமியர்களை விழா குழுவினர் கட்டியணைத்து வரவேற்று சீர்வரிசைகளை ஏற்றுக்கொண்டு மரியாதை செலுத்தினர். முன்னதாக ஊர்வலத்தில் பட்டாசுகள் வெடித்து மேளதாளங்களுடன் ஆண்கள் பெண்கள் உற்சாகமாக நடனமாடினர். கோயில் குடமுழுக்கு விழாவில் இஸ்லாமியர்கள் பங்கேற்றது மத நல்லிணக்கத்துக்கு சான்றாக அமைந்தது. அயோத்தி செல்ல பயண ஏற்பாட்டாளர் மூலம் வழங்கப்பட்ட விமான டிக்கெட்டுகள் போலி என தெரிந்ததால் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பயணிகள் அதிர்ச்சியடைந்தனர். பழனி மற்றும் சேலத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் 5 நாள் ஆன்மீக பயணமாக அயோத்தி மற்றும் காசி செல்ல திட்டமிட்டிருந்தனர். டிக்கெட் கட்டணம், தங்குமிடம், உணவு உள்ளிட்டவற்றுக்கு தலா 30,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டு பயண ஏற்பாட்டாளர் சிவானந்தம் என்பவருக்கு 30 லட்சம் ரூபாய் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் அயோத்தி செல்வதற்காக மதுரை விமான நிலையம் வந்த அனைவருக்கும் அதிர்ச்சி காத்திருந்தது. அப்போது பயணம் செய்வதற்காக வழங்கப்பட்ட விமான டிக்கெட் போலி என்பது தெரியவந்தது. டிக்கெட் புக் செய்த சிவானந்தத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஏதோ தவறு நடந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். 18ஆம் தேதிக்கு அடுத்து மாத்தி தரேன்ட்டாங்க. அந்த தேதியில் நாங்க போறோம். இல்ல வேண்டாம், ஒண்ணு இல்ல, அது அவங்க செஞ்சு தரேன்ட்டாங்க. நானும் கூட்டிட்டு போறேன்ட்டேன். நான் கூட்டிட்டு போகலன்னா தான் பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். நான் உண்டானது இப்ப இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த வாரம் போகும்போது எல்லாமே அதே மாதிரி நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. இதனையடுத்து அயோத்திக்கு செல்ல இருந்தவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. கல்யாண போஸ்டர் ஓட்ட வேண்டிய 90s மற்றும் 2K கிட்ஸுகள் இப்படி கண்டன போஸ்டர் ஓட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது நெல்லை அருகே உள்ள ஒரு கிராமத்தில்தான். நெல்லை மாவட்டம் பொன்னாக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சுவர்களில் வித்தியாசமான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. ஏதேனும் திருமண போஸ்டராக இருக்குமோ என கூர்ந்து கவனித்தால் திடுக்கிட வைக்கிறது அந்த போஸ்டர். காரணம், அதில் இடம்பெற்றுள்ள வாசகங்கள். அதாவது அப்பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு திருமண வரன் அமைய விடாமல் ஊரில் உள்ள சிலர் கெடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி வரன்களை தடுப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பொங்கி எழுந்த பாதிக்கப்பட்டவர்கள்தான் இந்த கண்டன போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். திருமணத்தை கெடுக்க நினைப்பவர்கள் நன்றாக இருப்பார்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு இதுபோல் நடந்தால் என்ன செய்வீர்கள் எனவும் போஸ்டரில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. வரன் அமைய விடாமல் தடுப்பவர்களின் புகைப்படங்கள் அடுத்த போஸ்டரில் வெளியிடப்படும் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளனர். இந்த போஸ்டர் தற்போது இணையத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடி மற்றும் என்ஐடியில் பயில இருப்பது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் அதனை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் பயின்ற பட்டியலின மற்றும் பழங்குடியின மாணவர்கள் ஐஐடி, என்ஐடி உள்ளிட்ட மத்திய கல்வி நிறுவனங்களில் இடம் பிடித்து சாதித்துள்ளனர். திருச்சியைச் சேர்ந்த ரோகிணி, சேலத்தைச் சேர்ந்த சுகன்யா மற்றும் சென்னையைச் சேர்ந்த பார்த்தசாரதி ஆகியோர் அரசு பள்ளிகளில் பயின்று ஐஐடி மற்றும் என்ஐடியில் இடம் பிடித்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட மாணவர்களை தேடிச் சென்று அவர்களை பற்றிய செய்தியை வெளியிட்டது. இந்த நிலையில் இதனை மேற்கோள் காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தால் பயன் பெற்றிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
கள்ளச்சாராயத்தை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில் கடுமையான தண்டனைகளை விதிப்பதற்கான சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். தற்போது உள்ள 1937ஆம் ஆண்டு மதுவிலக்கு சட்டத்தின்படி விதிகளை மீறி மதுவினை இறக்குமதி செய்வது, ஏற்றுமதி மற்றும் அருந்துதல் குற்றங்களுக்கு தண்டனைகள் விதிக்கப்படுகிறது. இந்நிலையில் மனித உயிருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய கள்ளச்சாராயத்தை தயாரித்தல், வைத்திருத்தல், விற்பனை செய்வது போன்ற குற்றங்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் போதுமானதாக இல்லை என்று கருதி இச்சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்பட்டது. கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் கடுமையான தண்டனை வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. அதன்படி கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனையுடன் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கும் வகையிலான சட்ட திருத்த மசோதா கடந்த மாதம் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா தொடர்ந்து ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த மசோதாவுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் ஆணி திருமஞ்சன தரிசன விழா கோலாகலமாக நடைபெற்றது. சிவனின் பஞ்சபூத தலங்களில் ஆகாய தலமாக விளங்கும் புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோவிலின் ஆணி திருமஞ்சன விழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய அம்சமான தேரோட்டம் வியாழக்கிழமை கோலாகலமாக நடைபெற்ற நிலையில் வெள்ளிக்கிழமை ஆணி திருமஞ்சன தரிசனம் நடைபெற்றது. இன்னைக்கு சிவகாம சுந்தரி உடம்பனார் நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சன அபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்து கனகசபை நோக்கி சிவகாம சுந்தரி தாயாருடன் நடராஜ பெருமாள் ஆனந்த நடனம் ஆடியபடி சென்ற காட்சியை பக்தர்கள் கண்டுகளித்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலினுடைய முடிவுகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. 5 சுற்றுகளில் ஒவ்வொரு கட்சி பெற்றிருக்கக்கூடிய அந்த வாக்குகளின் நிலை என்னவாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். 31,151 வாக்குகளை பெற்றிருக்கிறார் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா. பாமக வேட்பாளர் சி அன்புமணி 11,483 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா 2,275 வாக்குகளை பெற்றிருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. நம்ம இடைவேளைக்கு முன்பு பேசிட்டு இருந்தோம் அந்த 10.5% இடஒதுக்கீடு சம்பந்தமாலாம். திரு ரவீந்திரன் துரைசாமி, அதோட தாக்கம் இந்த தேர்தலில் இல்லவே இல்லையா? அதே மாதிரி திமுக மீதான நிறைய குற்றச்சாட்டுகள் அல்லது அவர்கள் மீதான விமர்சனத்தை அதிகப்படுத்தியது கள்ளக்குறிச்சி விவகாரம், அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு சார்ந்த விவகாரங்கள்லாம், அதோட பிரதிபலிப்பு எதுவுமே இந்த தேர்தலில் இல்லை அப்படின்றது தான் இந்த முடிவுகளை நம்ம பார்க்க வேண்டியிருக்கா? 10.5 தான் இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு விலகி நிற்கிறது காரணம். 10.5 கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான். ஜாதிவாரி கணக்கெடுப்புக்காக குலசேகரன் கமிட்டி அவர் போட்டார். திருப்புன்னு எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக 10.5 கொடுத்தாரு. அது ஒரு ஜாதிக்கான தனி ஒதுக்கீடை ஜாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாமலே அவர் கொடுத்தது பொலிட்டிக்கல் போலரைசேஷனை வட தமிழகத்தில் உருவாக்கிட்டு, அதை வச்சு கடைசி நிமிஷத்தில் டாக்டர் ராமதாஸ் திமுகவுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களையும் கடுமையான போர்களையும் தொடுத்தாப்புல.